அதுக்கு மேல இப்போ சமீபத்தில் நமது அந்த டாஸ்மாக்காக ஒரு டிஎஸ்பி இருந்தவர் மக்களை பெண்களை எல்லாம் அடிச்சு துரத்தினாரு எங்க திருப்பூர்ல. அந்த திருமலா பால் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நவீன் என்பவன் 40 கோடி ரூபாய் எடுத்ததாக ஒரு புகார் வந்தாக்கா, புகாரை பதிவு செய்யாம இப்போ அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு யாரை பலிகடை ஆக்குறாங்கன்னா எந்த எஸ்பியோ டெஸ்பியோ இல்ல, அவர் லீவ்ல போட்டு போயிட்டாரு. ஆனா பாவம் காவல்துறை சேர்ந்த இன்ஸ்பெக்டரை பலிகடை ஆக்கியிருக்காங்க. இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா திருப்புவனத்தில் அந்த பெண்மணி புகார் கொடுத்த பெண்மணி மீது ஒரு சின்ன துரும்பு கூட நடக்கல. அவ்வளோ அதிகாரம் படைத்திருக்கிறார்களா என்ன? எப்படி வந்தாங்க அவங்க? வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்ப கல்லூரிக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இவங்க என்ன பாடம் சொல்லி கொடுப்பாங்க? எப்படி அடி காவல்துறையில போய் புகார் கொடுத்து நாம யாரை அணுகணுமோ அணுகி அந்த காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை தவறு செய்ய வைத்து அவர்கள் மீது பழிய போட்டு நமக்கு இல்லாம நம்ம அதிகாரத்தை நம்ம காப்பாத்திப்போம் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க.